30ஆம் தேதி பசும்பொன்ல ஒரு ஜெயந்தி விழா நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில இருக்கிற அவ்வளோ பேர் அங்க ஒரு உறவுகளா சொந்தங்களா கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாம எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி எங்க அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கும் பார்க்க. பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மருந்து எழுந்து ஓடும். ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில, அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்னைக்கு போனாலும் அங்க வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னுல, ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடிச்சு, எப்படி வந்து பழனியில முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்க நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்து இருப்பாரு. நிறைய அதுக்கப்புறம் அவரை பத்தி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சாரு, வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு, அவருக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாம மீசை இல்லாம திருப்பி உள்ள வந்தாரு, அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போறதுக்காக அவர் அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னாரு. இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது.